ஸ்தோத்திரங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கு நம்ம மசாலா தோசை செய்ய போறோம். இதுக்கு ஆனியன் கட் பண்ணின்னு இருக்கேன். சட்னி, மசாலா தோசை நம்ம வீட்ல இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல்ல. வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ கேரட் சீவ போறேன். பாருங்க கேரட் எப்படி சீவுறது பாருங்க. அப்படியே கருவேப்பிலை ஒரு புடி எடுத்துருக்குறேங்க. கொத்தமல்லி அழுத்த போறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. கேரட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது இட்லி பொடி. இட்லி பொடி அந்த தோசை மேலே தூவ போகிறோம். பாருங்கள், பார்க்கலாம் வாங்க. ஆயில் ரொம்ப ஊற்ற வேணாங்க. ஆயில் போட்டு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கேடு. அதனால கம்மியாக தான் நம்ம இந்த வெங்காயத்தில் தேய்ச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஆயிலோட தான். ஆயிலே நான் விடலை. நெய் கொஞ்சம் லைட்டாக நெய் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். போடு. இட்லி பொடி போடுறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க.